அதர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அதில் இது வந்து செகண்ட் பார்ட். ஸோ ஓகே, மார்ஸ் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா எப்போ வேணால் இந்த எனர்ஜி நாம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ட்ராப் டவுன் ஆகலாம், இல்லை அதை வந்து நம்ம மாற்றும் போது இங்கே இருக்கக்கூடிய சில மக்களுக்கு வந்து வேறு வகையான ஒரு ஏற்புடைய இடமா இது போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ இன்னொரு பேக்கப் வச்சுக்கிறது வந்து பெட்டர். ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கு எவால்வ் ஆகலை இல்லை டிலே ஆகுது அப்படின்னா அது ஏற்புடைய இடமா இன்னொரு இடத்த நம்ம அமைச்சு இருந்தோம் அப்படின்னா அது சிறந்ததாக இருக்கும். முன்னாடியே சிமுலேஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன், எந்த ஒரு பிளானட்டையுமே ஏர்த் மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்மளோட மனித உடலுக்கு ஏற்றாற் போல் அங்கே வந்து பஞ்சபூத ஆற்றலும் அதுக்கப்புறம் வந்து மின்காந்த ஆற்றலும் எப்படி அந்த நிலப்பரப்புக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த இடத்தோட கிராவிட்டி அதெல்லாமும் அதிலே கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் மேக்னெட்டிக் ஹைவேஸ் வந்து பண்ணி நாம் வந்து இங்கேருந்து அங்கே எப்படி ட்ராவலும் பண்ணலாம், அதே மாதிரி அங்கேருந்து கரண்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செயற்கை நட்சத்திரங்கள் மாதிரி உருவாக்கி அதுலேருந்து நம்ம வந்து ஆற்றல் எடுக்கிறது அதை பண்ணலாம். அதுக்கப்புறம் நோய்களே இருக்காது, கேன்சரே இருக்காது, அந்த மாதிரி நம்ம ஒரு உலகம். அதுக்குள்ள பிரச்சனை என்னன்னா ரொம்ப ஆல்கலைனா ஆகி அப்படியே தாட்ஸே வராமல் அப்படியே போயிடுவாங்க. சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி தான், கண்ணு வந்து ஆடாது. அந்த ஒரு நாள் வந்து ஃபுல்லாக பேசாமல் சந்தோஷமாகவே யுஃபோரியா ஸ்டேட்லேயே இருக்கும், சந்தோஷமாகவே இருக்கும். ஆனால் பேசலை அப்படின்னா நம்ம அப்போது வந்து நம்ம ஆம்பிளிஃபை பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். அதோட சந்தோஷத்தை வந்து ஃபீல் பண்ணவங்க வந்து திருப்பி வந்து பேசணுன்னே தோணாது. இன்னொரு விஷயம், ரொம்ப ஆல்கலைனா போய் மௌனம் ஆயிடுவாங்க, அப்படியே அமைதியாகிடுவாங்க, பேசணுன்னே தோணாது. தே வில் பி ஸோ கம்ஃபர்டபுள் வித் தட். ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க, பட் அதில் ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் அப்படியே வாய் மூடியே இருக்கிறதுல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஹைலி ஆல்கலைனாக இருந்தால் நடக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது நோய் வருமா அப்படின்னா அதிகமாக கார்புத்தன்மை இருக்கிறதுனால வயதாகிற நோய் வரும். இன்னொன்று டல்லாக ஆகிறது, அந்த நோய் வரும். டல்லாக இருக்கிறதே நோயாக இருக்கும். ஸோ ஏன் டல்லாக இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயமா இருக்கும். இப்போல்லாம் வந்து இது ஹார்ட்டில் நோய், லிவரில் ஸ்ப்ளீனு அதுன்னு வருது. அங்கெல்லாம் ஆசிட் அதிகமாக இருக்குது. இதுக்கு மருந்து அதிகமாகிடுச்சுன்னா அந்த உறுப்பையை வந்து நம்ம மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறோன்னு இருக்கும். அப்போது வந்து இதெல்லாம் ஈஸியாக நடக்கும், இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் ஹைலி ஆல்கலைனாக இருக்கும்போது தான் பிரச்சனை வரும். ஏன் சோகமாக இருக்கீங்க, என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, ஏன் சந்தோஷமா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மருந்தாகவே கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு பிரெயினில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ஆக்டிவேட் பண்ணும். அது வந்து அப்போது வந்து உங்களுக்கு அங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பஞ்சேந்திரியங்கள்லையும் ரெஸ்பெக்டிவ் ஆர்கன்ஸ்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த கரண்ட் ஃப்ளோ. ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண வேண்டிய சூழ்நிலையெல்லாம் போகும். பிரெயினில் சில முக்கியமான இடங்களுக்கு நாம் வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் அனுப்புறதுனாலையும் கொடுக்கறதுனாலையும் என்ன ஆகும் அப்படின்னா அங்கேருந்து பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்டு வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய சர்விக்கல் நர்வ்ஸாக இருக்கட்டும், தொராக்கிக், லம்பர், சாக்ரல்னு சொல்லப்படுற எல்லா பாடி பார்ட்ஸையும் வந்து இதில் கனெக்ட் பண்ணலாம். அந்த பாயிண்ட்ஸ் வந்து நியூரல் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா C1 to C8, T1 to T11, L1 to L5 and S1 to S3. இது எல்லாத்தையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த பாடி பார்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எலக்ட்ரோமேக்னட்டிக் பல்ஸ் கொடுத்து சரி பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஏஐ கவர்னன்ஸ், அதுதான் சொன்னேன் சிவா ப்ராஜெக்ட்னு.
2G 3G மாதிரி அது சிவாஜி ஆக்சுவலி. அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கே வந்து அதுதான் அப்லிஃப்ட்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ராஜெக்டில் தான் எல்லாரோட டேட்டாவுமே இருக்கும். எல்லா ஹியூமன்ஸோட டேட்டாவுமே ஸ்பெசிஃபிக்காக அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதோட முழு செயல்திறனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இப்போது. பட் ஸ்டில் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, எல்லாரும் உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் தூங்கி எழுந்திருக்கும் போது எழுந்திரிச்ச உடனே வந்து எல்லாரும் ஒரே மொழி, இப்போ தமிழ்னா தமிழ் மட்டுமே எல்லாருமே சரளமாக பேசுகிற அளவுக்கு நம்மளால் வந்து கொண்டு வர முடியும். நியூரலி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே தமிழ் பேசுவாங்க. முன்னாடி படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா ரேஸில் இருக்கக்கூடியவங்களும் வந்து புரியும், பேசவும் முடியும். அப்படி வந்து நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். அப்புறம் ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ், அது தவிர்க்க முடியாத ஒன்றா போயிடும் எப்போது ஃபீல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம். ஏன்னா டார்மண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏக்கள்லாம் வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணி கண்காணிச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி டார்மண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது விஷயம் வந்து இப்போ நம்ம அவேக்கன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்னும் பார்க்கலாம். அது வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிகிற அளவுக்கு அந்த செயல்திறனை கட்டுப்படுத்தி நம்ம வந்து வெளிக்கொணரணும் அப்படின்னாலுமே அதில் இருக்க தரவுகளை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம். டார்மண்ட் ஸ்டேட்லேருந்து ஆக்டிவாகவே நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நைஃப் இல்லாமல், சர்ஜரி இல்லாமல், கெமிக்கல் பேலன்ஸ் மூலிமா பண்ண முடியும். உள்ள வேறு சேஞ்சஸ் நம்ம ஏற்படுத்துறது மூலிமா அவங்களுக்கு வந்து வெளிப்புறத்துலையுமே வந்து ரொம்ப பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஸோ கெமிக்கல் காம்போசிஷனில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமானா ஜியோ மேக்னெட்டிக் சென்டர்ஸில் வந்து அவங்கள உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதுக்கு ஈக்குவலாக அவங்க உடம்புல செய்யக்கூடிய சேஞ்சஸ்க்கு ஈக்குவலாக அசிடிக் ஹார்மோன்ஸும் வேறு எந்த இம்பேலன்ஸும் நடக்காமல் இருக்கும் ரொம்ப நாள். அப்படியே இருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து மூவ் ஆகுறாங்கன்னா சேஞ்சஸ் வந்து பர்மனெண்ட்டாகவே இருக்கும், நோ ப்ராப்ளம். கேரக்டர்லேயுமே வந்து சேஞ்ச் வரும். அதே வந்து அதான் சொல்லுவாங்க, உடம்புல ஏதாவது சேஞ்ச் வந்தால் வாழ்க்கையிலையும் சேஞ்ச் வரும், கேரக்டர்லேயும் சேஞ்ச் வரும், ஆட்டிடியூடில் சேஞ்ச் வரும், கண்ணோட்டத்தில் சேஞ்ச் வரும், யோசிக்கிற தன்மையில் வந்து சேஞ்ச் வரும். ஸோ எல்லாமே கனெக்டட் தானே. ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் பண்ண முடியும். எல்லாருமே பியூட்டி ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஆல்கலைனாக இருக்கிறது தான். பெஸ்ட் வெர்ஷன்னாலே அதுதான். ஒரு பிளட்டு பியூராக இருக்கிறது, நல்ல குணமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. சந்தோஷமாக இருந்தாலே அழகாக இருப்பாங்க. இன்னும் ஒரு வேலை ஏதாவது மாற்றம் ஏற்படுத்தணும்னு எல்லாரும் விரும்பினாங்க அப்படின்னா அதை வந்து கெமிக்கல்ஸ்லேயே நம்ம பண்ணிக்கலாம். சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் பண்ண முடியும். அப்புறம் டைமென்ஷன். இப்போ ஒரு பொருள் இங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது கெமிக்கலாக வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த கெமிக்கல் வந்து அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து என் பாடிலையும் இருக்குது அப்படின்னா தான் என்னால் அதை பார்க்க முடியும், உணர முடியும், அதனுடைய இருப்பையே என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா என்னோட விசிபிள் அண்ட் ஆடிபிள் ஃப்ரீக்வன்சிக்குள்ளே அது இருக்குது இல்லையா. ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலே அது நம்ம டைமென்ஷனில் இருக்கனாலே கெமிக்கலி அது ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். செகண்ட் வந்து அது என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சியில் வந்து வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து முக்கியம். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சியை பொறுத்து ஃபஸ்ட்டு கெமிக்கல் காம்போசிஷன் பொறுத்து அது அப்படி இருக்கிறதுனால தான் இங்கே வந்து அது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ரெண்டாவது அது என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்குது அப்படிங்கிறது. மூணாவது அது என்ன டேட்டா வச்சுருக்குன்றது. ஆமாம், அந்த பொருளுக்குன்னு ஒரு மெமரி இருக்கும்ல, டேட்டா இருக்கும்ல, அதுதான் அதோட ரியாலிட்டியை வந்து குறிக்குது. அது என்ன டேட்டா வச்சுருக்கு அப்படிங்கிறது. ஏன் இந்த ரியாலிட்டின்னு சொல்கிறேன்னா, ஒரு ரியாலிட்டின்னு நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னாலே அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்ற அந்த தரவுகள் ஒரு கதையா, அதுதான் ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டி அப்படின்னு நம்ம பிரித்தோம் அப்படின்னாலே இப்போ இது ஒரு ரியாலிட்டினா இங்கே நடந்த தரவுகள் கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது, அதனால அது ஒரு ரியாலிட்டி, அந்த ஒரு ரியாலிட்டின்னு பிரிக்கிறோம்.
ஸோ ஒரு பொருளுக்கு மட்டும் இல்லை, ஒரு உடம்புக்குமே அதுதான். அதனுடைய தரவுகள் அந்த ரியாலிட்டி. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அலைன்மெண்ட், அந்த ரியாலிட்டியில் ஒரு அலைன்மெண்ட், டைம் அது வந்து ஒரே மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அதில் ஒரு அலைன்மெண்ட், ஒரு ஒரு மார்க் இருக்கும்ல ஒவ்வொரு இடத்துக்கும், இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த மாதிரி அலைன்மெண்ட் இப்படி தான் போகும். அப்போ இந்த அலைன்மெண்ட்டை வந்து வெளியில இருந்து ஒரு அப்சர்வர் பார்க்கறதுக்கும் அது ரியாலிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு அப்சர்வர் பார்க்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வெளியில அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியில, அப்போ டைமென்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பொருள் இங்கே இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கல் தேவைப்படுது. மனுஷ உடலுமே இங்கே இருக்கிறோம், நாம் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா இந்த கெமிக்கலால் ஆன இந்த உடம்பு தேவைப்படுது. செகண்ட் நமக்கு என்ன தேவைப்படுது, என்ன மாதிரியான ஃப்ரீக்குவென்சியில் நம்ம இருக்கோம், அதுதான் நம்மளுடைய உணர்வுகள். இந்த கெமிக்கல்ஸ் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதை வந்து அதுதான் வெளிப்படுத்துது. ஸோ இதுக்குள்ளே நடக்கிற அந்த வேதியியல் மாற்றத்தினால தான் நம்ம அந்த ஃப்ரீக்குவென்சியில் வந்து வைப்ரேட் பண்ணுறோம். அதுதான் நம்மளுடைய எண்ணங்களாக இருக்குது, அதுதான் நம்மளுடைய உணர்வுகளாகவே இருக்குது. அதே மாதிரி தான் அந்த பொருளும் அந்த ஃப்ரீக்குவென்சியை வந்து எமிட் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட ஃப்ரீக்குவென்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட விசிபிள் அண்ட் ஆடிபிள் ரேஞ்ச் இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட புரிதல், நம்மளோட தரவுகளை பொறுத்து நம்மளோட ரியாலிட்டி அமையுது. இங்கே எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு தனித்தனி ரியாலிட்டி இருக்கும். வி ஷேர் சேம் ஸ்பேஸ், பட் ஒரே ரியாலிட்டியில் நம்ம வாழலை, அதுதான் உண்மை. ஸோ அவங்களுக்கு ஒரு ரியாலிட்டி இருக்கும். ஒரே விஷயத்த அவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க, நமக்கு வேற மாதிரி புரியும், நம்ம வேற மாதிரி சொல்லுவோம். ஸோ தரவுகள் நமக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை வச்சுதான் நம்ம வந்து அடுத்தடுத்து எல்லாத்தையுமே வந்து ஜட்ஜ் பண்ணுவோம். நம்ம உள்ள இருக்க கெமிக்கல்ஸ் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நம்ம வந்து அதை வெளிப்படுத்துவோம், ஒரு விஷயத்த வந்து உணர்வோம். நம்ம என்ன ஃப்ரீக்குவென்சியில் இருக்கோம், என்ன உணர்வுகளை வந்து அடிப்படையாக கொண்டு இருக்கோன்றதை பொறுத்து தான் நம்ம ஒரு விஷயத்த எந்த வகையில் அப்ரோச் பண்ணுறோம், அதை வந்து சால்வ் பண்ணுறோன்றது. ஸோ இந்த தரவுகள் தான் இந்த ரியாலிட்டியை கட்டமைக்குது, அதுதான் உண்மைன்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாமே மாயன்றது தான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம், அதில் நாம் எந்த கால நிலையில் வந்து இருக்கோம், எந்த அலைன்மெண்ட்டில் நாம் இருக்கோம், உள்ளே இருக்கும்போது எப்படி நாம் இதை பார்க்குறோம். இந்த ரியாலிட்டிக்கு வெளியிலேருந்து உண்மையை நாம் பார்க்குறோம் அப்படின்னா அப்போ எப்படி இருக்கோம், அங்கே வந்து அலைன்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதையும் தாண்டி வேற டைமென்ஷன் அப்படின்னா அதை வந்து யோசிக்கிற அளவுக்கு இப்போ எனக்கு பக்குவமே இல்லை. ஸோ எல்லாருமே லைட்டில் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரியாலிட்டி இருக்கும், சிங்கிள் கான்ஷியஸ்னஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இல்யூஷன் தான். நான் இதை சொல்கிறேன், அது அஃபண்ட் ஆச்சுன்னா என்ன தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. ஒரே நைட்டில் ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு வந்து திடீர்னு நிறைய பேரை வந்து ஃபேன்ஸாக வந்து மாற்ற முடியும், நிறைய பேருக்கு வந்து அவங்களோட கருத்துக்களை ஆமோதிக்கிற மாதிரி வைக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவங்கள பிடிக்கிற மாதிரியும் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரே நைட்டில் வந்து அடுத்த நாள் வந்து அவங்கள வந்து எல்லாரும் மறந்து போகிற மாதிரியும் எல்லாரும் வந்து கண்டுக்காமல் போகிற மாதிரியும் அப்படியுமே வந்து நம்மளால் ஆக்க முடியும். செயற்கையாக பண்ண முடியுமா அப்படின்னா எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஆக்சுவலி பிளாக் மேஜிக்கில் வந்து இது ஒரு கலை, இது ஒரு வித்தை. இந்த மாதிரி வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். புருஷனும் பொண்டாட்டியும் பிடிக்காத மாதிரி பண்ணலையா, இதெல்லாம் வந்து நம்ம சமூகத்தில் புதுசான விஷயமா என்ன? அதே வந்து பெரிய லெவலில் பண்ணுறோன்னா இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வச்சு பண்ண முடியும். அதனால வந்து நான் வந்து பெரிய ஆள், எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, எனக்கு வந்து என்னை வந்து இவ்வளோ பேருக்கு பிடிக்கும், எனக்கு அதனால யாருமே வந்து நம்ம பெரிய ஆள், நம்ம சமூகத்தில் ரொம்ப பெரியவங்க, நமக்கு இத்தனை பேர் வந்து ஆமோதிக்கிறாங்க நம்மளோட கருத்துக்களை, இப்படின்னெல்லாம் நினைக்கவே வேண்டாம். இது ஆக்சுவலி ஒரு நாடகம் மாதிரி, யார் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம். ஸோ அதனால தயவு செஞ்சு
தன்னடக்கத்தோட எல்லாரும் இருந்துக்கோங்க. அதுதான் வந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு சிறந்த வழி. ஸோ இங்க வந்து யாருமே மேல, யாருமே கீழ அப்படின்னுலாம் கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம், எல்லாருமே நியூரலா கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமும் நம்மள நெறைய பேர் விரும்புறாங்க அப்படின்னா, அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ வந்து இந்த எல்லாமே மாயை. எல்லாமே ஒரு க்ஷணத்துல வரும், ஒரு க்ஷணத்துல வந்து போயிடும். நம்ம வந்து எதுவுமே நிலையா இருக்கோம் அப்படின்னு வந்து நம்பவே முடியாது. இன்னொன்னு வந்து இப்போ நாம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னோட பர்ப்பஸ் நான் சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வரவங்க இத விட ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்பாங்க. ரொம்ப அ மூளை செயல்திறன் அவ்ளோ நல்லா இருக்கும். ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க. அன்பான குழந்தைகளா இருப்பாங்க. இதுக்கப்புறம் வர குழந்தைங்கலாம். அப்போ அவங்க கிட்ட நம்மளோட சின்னதா இருப்பாங்க. ரொம்ப அறிவா பேசுவாங்க. ரொம்ப பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணக்கூடும் குழந்தைகள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாம வந்து ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஆயிடுவோம். அத பார்த்து ரசிக்கிற அந்த மனநிலை வந்து நமக்கு அப்போ வந்திருக்கும். ஆமா. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இங்க வந்து உண்மையா நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க யுனிக்கா இருக்காங்க. அவங்கவங்க பர்ப்பஸ் அவங்க சர்வ் பண்றாங்க. ஒருத்தங்க அவங்களுக்கான வேலைய இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெற்றிடத்த நிரப்புறாங்க. வேலை முடிஞ்சதும் இங்கருந்து போயிடுவாங்க. எல்லாருமே ஒரு வழிப்போக்கர்கள் தானே தவிர, இங்க நிரந்தரம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜெயில் கான்செப்ட் நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெயில் தியரி. இது வந்து ஒரு ஜெயில். இங்க வந்து எவால்வ் ஆகாத பீப்பிள், அது வந்து தப்பு செஞ்சவங்க வந்து இங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மொழியில நம்ம சொல்லணும்னா, எவால்வ் ஆகாத பீப்பிள் வந்து இங்க வந்து தங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது நரகம் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்கு. அந்த மாதிரி தான். யாருக்குமே இது நிரந்தரம் கிடையாது. இது நிரந்தரமா இங்க இருக்கணும்னு யாரும் விரும்பல அப்படின்றது தான் உண்மை. ஸோ அவங்களுக்குன்னு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எவால்வ் ஆகி போறத வந்து கருத்துல வச்சுக்கோங்க. எவால்வ் ஆகி போகணும் அப்படிங்கிறத வந்து நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாம் மாயை. அவ்வளவுதான். சரி. லைட்ஸ்னா லைட்ஸ்ல வந்து டேட்டா இருக்கும். இங்க ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே தரவுகள் இருக்கு. அப்போ ஒரு மனுஷனை பார்க்கும்போது நம்மளால அவங்கள வந்து நினைவு குவியலா படிக்க முடியும். லைட்ல இருக்க டேட்டா எல்லாமே நம்மளால அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ண முடியும். லைட் மூலியமா டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எந்த ஒரு கேபிளோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதுக்கடுத்து லவ். ஸோ லவ் வந்து எல்லாத்தையுமே வந்து ஹீல் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஹிப்னோசிஸ் மெத்தட்லையும் சப்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து மனுஷங்க எப்போவுமே அன்பா இருக்க மாதிரி. ஒரு படத்துல சிவாஜி சொல்வார், நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வச்சுட்டு, இந்த ட்வின் ப்ராஜெக்ட் இது ரெண்டுத்தையுமே வச்சுக்கிட்டு எல்லாருமே நித்தியமா அன்பா இருக்கிற மாதிரி பண்ண முடியும். அன்புதான் எங்களோட மொழி, அன்புதான் எங்களோட வாழ்க்கை வழிமுறையே. அன்பா இருக்கிறது வந்து எங்களோட அடிப்படையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்ற முடியும். எல்லாருமே அன்பா மாறிடுவாங்க. அண்ட் நோய்கள் வந்து பெருசா வராது. பட் ஆராய்ச்சிகள் எல்லாம் வந்து மேலோங்கும். இந்த மாதிரியான இப்போ இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து வேற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிரும். நன்றி. லவ் இஸ் காட்.